நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு கிராதம் அத்தியாயம் 10. இளைய யாதவரை பார்ப்பதற்காக தன் 12 மாணவர்களுடன் காலவர் காட்டிலிருந்து கிளம்பினார். உசினாரத்தை கடந்து திரிகர்த்தத்துக்குள் நுழைந்து வாரணவதம் சென்று 7 சிந்து பெருக்குகளை தாண்டி யாதவ நிலத்திற்குள் நுழைந்தார். சப்தபலம் என்னும் யாதவ சிற்றூரில் இளைய யாதவர் தங்கியிருப்பதை அறிந்து அங்கு சென்றார். செல்லும் வழியிலேயே இளைய யாதவரை பற்றிய செய்திகளை கேட்டறிந்தார். தமையனுடன் கொண்ட பூசலாலும் யாதவ குடிப்போர்கள் அளித்த கசப்பாலும் உளம் நைந்த இளைய யாதவர் அங்கு கராள சிவத்தை பூசனை செய்து தனிமையில் வாழ்வதாகவும் எவரையும் சந்திப்பதில்லை என்றும் வழிபோக்கனாக சந்தித்த சூதன் சொன்னான். சப்தபலத்தின் வாயிலில் அவரை தடுத்த காவலர் தலைவன் சதமன் எவரும் தன்னை சந்திக்க வேண்டியதில்லை என்று இளைய யாதவரின் ஆணை முனிவரே என்றான். காலவர் தன்னை அவ்வாறு ஒரு காவலன் தடுப்பான் என்று எதிர்பார்க்கவில்லை. அவருடைய முதல் மாணவன் சலபன் முன்னால் சென்று, கௌசிக குலத்து காலவ முனிவரை அறிந்து கொள்க, யாதவ அரசருக்கு அருள் புரியும் பொருட்டு இங்கு வந்துள்ளார் என்றான். எவராயினும் உள்ளே செல்ல ஒப்புதல் இல்லை என்று சதமன் சொன்னான். நீங்கள் தேடி வந்த இளைய யாதவர் உள்ளே இல்லை என்று மட்டும் அறிக. நான் சந்திப்பதற்கு பிரிதொருவரும் இல்லை, அதன் பொருட்டே வந்தேன். சந்தித்த பின்பே மீள்வேன் என்றார் காலவர். சதமன், எனக்கு அளிக்கப்பட்ட ஆணைகளை நான் மீறலாகாது முனிவரே, என் மீது நீங்கள் முனிந்தாலும் நன்றே என்றான். சிறிதோ பெரிதோ தவமே என் வழி என புன்னகையுடன் சொன்ன காலவர் அக்காவல் நிலைக்கு வெளியே முற்றத்தில் தன் மாணவர்களுடன் அமர்ந்தார். இதனால் பயனில்லை முனிவரே என்றான் சதமன். தவத்திற்கு கொடுந்தெய்வங்களும் இறங்கியாக வேண்டும் என்றார் காலவர். முதிய காவலரான கலிகர் வந்து பணிந்து, புரிந்து கொள்ளுங்கள் முனிவரே, தமையனுடன் கொண்ட உளப்பிரிவால் நிலை அழிந்திருக்கிறார் அரசர். இங்கு முழு தனிமையில் புற்று சூழ்ந்த தவநெறியர் போல் அமர்ந்திருக்கிறார். அமைச்சரோ சுற்றமோ அவரை அணுகுவதில்லை. தேவியருக்கும் அவரை பார்க்க ஒப்புதல் அளிக்கப்படவில்லை. இங்கிருப்பவர் காலமுகம் கொண்ட கடுஞ்செய்வரை போல இங்குள்ள அனைத்திற்கும் புறம் காட்டியவர் என்றார். எவ்வூரு கொண்டாலும் இப்புவியில் எனக்கென இருப்பவன் அவன் ஒருவனே என்றார் காலவர். கண்களை மூடி மடியில் கை வைத்து அமர்ந்தார். நீரும் உணவுமின்றி 3 நாட்கள் அக்காவல் முற்றத்தில் அவரும் மாணவர்களும் காத்திருந்தனர். அஞ்சியும் பதறியும் சப்தபலத்தின் யாதவர் அவர்களை வந்து பார்த்து சென்றனர். அரசரிடம் சென்று சொல்வதா என்றான் சதமன். அவருக்கு இன்று செவிகளே இல்லை என்றார் கலிகர். தவத்தோர் முனிந்து சொல்லேவினால் இச்சிற்றூர் அழியும். அவர் எரிசினத்துக்கு புகழ் பெற்ற விஸ்வாமித்திரரின் சொல்மைந்தர் என்றான் சதமன். அவர் தன் தவத்தால் அரசரை அவர் வாழும் இருளுக்குள் இருந்து எழுப்பினால் அது நன்றே என்றார் கலிகர். 3வது நாள் கால இருளுக்குள் இலைகள் சூடிய பனித்துளிகள் உதிரும் ஒலி மட்டும் எழுந்து கொண்டிருந்த வேளையில் நுண் அழைப்பு ஒன்றால் இழுத்து வரப்பட்டவர் போல திறந்து கிடந்த கோட்டை கதவு வழியாக நகருக்குள் இருந்து கரிய உடலுடன் தளர்ந்த நடையுடன் இளைய யாதவர் வெளியே வந்தார். முன்னரே கண்டிராத போதும் தொலைவிலேயே அவர் யார் என உணர்ந்து காலவர் எழுந்து கை கூப்பினார். அதன் பின்னரே அவரை கண்ட காவலர் காலை துயில் கலைந்து எழுந்து நின்று தலை வணங்கினர். எலும்புகள் புடைத்து கரியும் அழுக்கும் படிந்த தோலுக்குள் அசைந்தன. தேம்பிய தோள்களில் பரவிய குழலில் சருகு பொடியும் புழுதியும் படிந்திருந்தன. ஒட்டடை போன்ற தாடி முகத்தை மூடி இருந்தது. தளர்ந்து நனைந்த இமைகளுக்குள் கண்கள் நிலம் நோக்கி சரிந்திருந்தன. அவரை அங்கே எதிர்பார்க்கவில்லை என்பது தெரிந்தது. காலவர், யாதவர் கரசே, நீ எவரென உணர்ந்த பின்னரே வந்தேன் என்றார். இங்கு நான் அரசு துறந்து அமைகிறேன். யாதவ மன்னனாக தங்களுக்கு நான் அளிக்கும் எதுவும் இல்லை. துவாரகையை ஆள்பவள் யாதவ பேரரசி சத்யபாமை என்றார் இளைய யாதவர். அவர் திரும்பி செல்லும்படி கை காட்டிவிட்டு திரும்பினார். காலவர், நான் பார்க்க விழைந்தது யாதவனை அல்ல என்றார். இருவரும் ஒரு கணம் ஒருவரை ஒருவர் நோக்கி கொண்டனர். அவர் நெஞ்சு திடுக்கிட்டது. நான் காண விழைந்தது பெருங்கால தோற்றம் கொண்டெழும் விராடனையே என்று அவர் சொன்னார். என இளைய யாதவர் உருமினார். பந்த ஒளியில் அவர் நிழல் நீண்டு விழுந்து கிடப்பதை அப்போதுதான் காலவர் கண்டார். அவர் விழிகள் விரிந்தன. திரும்பி அவர் முகத்தை நோக்கி கை கூப்பி, எனக்கு அருள்க இருளே,
என் பழி நீக்குக பேராற்றலே என்றார். அவர் விழிகள் மெல்ல காலவரை ஏற்றுக்கொண்டன. என மீண்டும் உருமியபடி அவர் தலையை அசைத்தார். சொல்க என்றார். அவரை அஞ்சி காலவரின் மாணவர்கள் விலகி நின்றனர். எழுந்த காற்றில் பந்த சுடர் ஒன்று நீண்டு பறக்க எதிர் திசையில் எழுந்த பெருநிழலை கண்டு ஒருவன் அஞ்சி ஆ என்றான். காலவர், என் மூதாதையின் பெயர் கொண்ட இழிவை நீ அறிந்திருப்பாய். சத்திரிய குருதி என்று இன்றும் வேத சொல்லவைகளில் நாங்கள் 2ஆம் நிலையில் அமர வைக்கப்படுகிறோம். அச்சொல்லை வளர்க்கும் செயல் ஒன்று நிகழ்ந்தது. அப்பழியை தீர்க்க வேண்டும் என்று கோருகிறேன் என்றார். அவர் என முனகினார். நிகழ்ந்ததை காலவர் சொன்னார். அவன் செய்தது ஏன் என்று நான் அறியேன். என் குலக்குறையின் பொருட்டே நான் இழிவுபடுத்தப்பட்டேன் என்று உணர்கிறேன். கருகிய இதழ்கள் பல்காட்டி விரிய இளையாதவர் புன்னகைத்தார். நான் அறிவேன் என்றார். காலவர், எப்படி என்றார். நான் அதை நிகழ்த்தினேன் என்று அவர் சொன்னார். அவர் உதடு அசையவில்லை என்று அவர் விழி மயங்கியது. அவர் பின் அமர்ந்து பிரிதொருவர் பேசியது போல தோன்றியது. என் 2 கைகளையும் விரித்து சூரியனுக்கு நான் அளித்த நீர்மேல் காரி உமிழ்ந்தான் அவன். அவனை கொன்று எரித்து அச்சாம்பலை சூடாது இனி நான் தவம் இயற்றுவதில்லை என்று உறுதி கொண்டேன். இளையோனே, முனிவரின் தவம் பேணுதல் அரசரின் கடமை என்று நீ அறிந்திருப்பாய். என் தவ காவலனாக உன்னை தெரிவு செய்தேன் என்றார் காலவர். ஆம் என்று அவர் நீள் மூச்சுடன் சொன்னார். அவர் விழிகளை நோக்குவதையே தவிர்த்தார். உடல் எங்கும் பிரிதொன்று நின்று தவிப்பது போல ஓர் அசைவோட எழுந்து கொண்டார். உன் சொல் தேடுகிறேன் யாதவனே என்றார் காலவர். அவனை எரித்தழிப்பேன், உங்களுக்கு நீர் அளிப்பேன் என்று அவருக்கு பின்னால் என ஒரு குரல் எழுந்தது. இளைய யாதவர் திகைத்தவர் போல காலவரை நோக்கி என்ன என்றார். அவனை எரித்தழிப்பதாக சொல்லளித்தாய் என்றார் காலவர். விழிகள் சற்று சுருங்க தலை நடுநடுங்க கூர்ந்து நோக்கிய இளைய யாதவர், அவன் யார் என்றார். வியப்புடன் ஒரு கணம் எண்ணி பின் எழுந்த காலவர், சித்திரசேனன் என்று பெயர் கொண்ட கந்தர்வன், விண்முகிலில் வாழ்பவன். அங்கு தன் 2 தேவியருடன் குலாவி அமைந்து விழித்தெழுந்த போது என் மேல் எச்சில் உமிழ்ந்தான் என்று புதியவனிடம் என மீண்டும் சொன்னார். நன்று என்றார் இளைய யாதவர். அவர் விழிகள் நிலையற்று உருண்டு கொண்டிருந்தன. விரல்கள் அறியாத எதையோ தொட்டு தொட்டு மீட்டுவன போல் அசைந்து கொண்டிருந்தன. தங்கள் ஆணையை சென்னி சூடுகிறேன். அவனை கொன்று அனலூட்டும் பொறுப்பை நான் ஏற்கிறேன். இது என் வஞ்சினம் என்றார். காலவர் அங்கிருந்து கிளம்பி சென்று விட வேண்டும் என்னும் உணர்வையே அடைந்தார். உன் சொற்களை நிலம் சான்றாக்கி ஏற்கிறேன் என்றார். அவர் திரும்பி செல்லும் போது காலவர் ஓர் அடி முன்னால் வைத்து, இன்று 17வது நாள், 41 நாள் முடிவில் அவனை எரித்த சாம்பலை என் உடல் அணிய வேண்டும், இல்லையே நான் எரி புகுந்து மறைவேன் என்றார். இளைய யாதவர் திரும்பாமல், அது என் வஞ்சினமும் கூட என்றார். யாதவனே, என் குருமரபும் சொல்மரபும் உனக்கு துணை நிற்கும் யாதவனே. ஆம், அவ்வாறே ஆகுக என்றார் காலவர். தலை வணங்கி அவ்வாழ்த்தை ஏற்காது திரும்பி ஒரு சொல்லும் பேசாது அவர் திரும்பி சென்றார். அருகே நின்றிருந்த முதல் மாணவன் சலவன், அவரால் வெல்ல முடியுமா என்றான். அவனால் மட்டுமே வெல்ல முடியும் என்றார் காலவர். ஆசிரியரே, தாங்கள் சொன்னதை அவர் சரியாக கேட்கவில்லை என்றே நினைக்கிறேன். தன்னுள் உழலும் ஒன்றுக்குள் சிக்கி உழன்று கொண்டிருந்தவர் தாங்கள் சொல்லி முடிப்பதற்குள்ளேயே சொல்லளித்து எழுந்துவிட்டார் என்று சலவன் தயங்கியபடி சொன்னான். தான் அளித்த வாக்கு என்ன என்று இன்னும் அவன் அறிந்திருக்கவில்லை. வாக்களித்தது அவனல்ல என்றார் காலவர். சித்திரசேனன் எவர் என்று அறிந்த பின்னரே அவன் முழுதுணர்வான். ஆனால் அவன் சொல் நின்றிருக்கும். புன்னகையுடன் சலபனின் தோளில் கை வைத்து, ஒருவேளை அதுவும் நன்றென்றே ஆகலாம். இன்று அவன் இருக்கும் செயலற்ற நிலையிலிருந்து மீள்வதற்கு இப்போர் ஒரு வழியாக ஆகக்கூடும். யார் அறிவார்? இவை அனைத்தும் அதன் பொருட்டே என்றிருக்கவும் கூடும். செயலும் விளைவும் மறுசெயலும் என பின்னில் செல்லும் இப்பெருவலையில் ஒரு கண்ணியை உணர அனைத்தையும் உணர்ந்தாக வேண்டும் என்பர் என்றார். அன்றே தன் மாணவர்களுடன் சித்திரக்கூடத்திற்கு திரும்பி சென்றார் காலவர். தன் முன் அனலவனை எழுப்பி, இங்கு திகழ்க எரியே, என் வஞ்சனம் நிறைவேற்றும் மானுடனை கண்டு கொண்டேன். துவாரகையின் இளையோன் சொல் பெற்று மீண்டுள்ளேன். என் குடிமேல் விழுந்த எச்சிலின் பொருட்டு வெண்ணாளும் கந்தர்வனை எரித்தேன். அச்சாம்பலை சூடி எழுந்தேன்.
இனி வேள்வி களங்களில் எல்லாம் என் நிகழ்வுக்கு நீயே சான்று என்றார். ஒருவேளை என் சொல் திகழவில்லை என்றால் வெஞ்சாம்பலாக ஆகி மறைபவன் நான். என் ஊன் உடலை உனக்கு அவியாக்குவேன். எரிந்தெழுந்து என் மூதாதையர் வாழும் உலகுக்கு என்னை கொண்டு செல்க என்ற பின் புலித்தோலை விரித்து அதன் மேல் மலர் அமர்வில் உடல் நிறுத்தி அமர்ந்து விழி மூடினார். மாலை கதிர் கடலில் பெய்து அணைந்ததும் தன் மென்முகில் சேர்க்கையில் சித்திரசேனன் துயில் எழுந்தான். முன்னரே எழுந்து அவன் தேவி சந்தியை பூத்த காட்டில் பரவி மலர் மணத்தையும் மகரந்தங்களையும் அள்ளி கொண்டு வந்து அவனுக்கு சுற்றும் பரப்பி அவன் துயிலுக்குள் இளம் இனிய கனவுகளை எழுப்பியிருந்தாள். புன்னகையுடன் எழுந்து அமர்ந்து கை தூக்கி சோம்பல் முறித்தபடி தோன்றி ஒளி கொள்ளத் தொடங்கி இருந்த முழு நிலவை பார்த்தான். சந்தியை கந்தர்வ நாளில் புலரி வேள்விக்கென அனைத்தும் அமைத்து காத்திருந்தாள். பனித்துளி எடுத்து நீராடி நில ஒளி தொட்ட வெண்முகில் கீற்றொன்றை ஆடையாய் புனைந்து வேள்வி குளத்தருகே வந்தமர்ந்தான். தன் அச்சங்களையும் ஐயங்களையும் வஞ்சங்களையும் விறகென எரிகுளத்தில் அடுக்கி விளைவை அதில் நெய்யாக்கினான். இரு கைகளின் சுட்டு விரல் தொட்டு மின்கதிரை எழுப்பி வேள்வி குளத்தில் அனலூட்ட முயன்றான். 12 முறை முயன்றும் அனல் எழாமை கண்டு குழப்பத்துடன் தன் தேவியை நோக்கினான். அவளுக்கும் நிகழ்வதென்னவென்று புரியவில்லை. மீண்டும் ஒரு முறை முயன்றதும் அனலோன் தன்னை தவிர்க்கிறான் என்று புரிந்து கொண்டான். தன் நெஞ்சில் கை வைத்து என்னில் ஊறும் இசையின் முதல் துளியை சான்றாக்கி ஆணையிடுகிறேன், எழுக அனலவனே. அனல் மூலையிலிருந்து எரியின் குரல் எழுந்தது. என்னை பொறுத்தருள்க கந்தர்வனே. இன்று உன் வேள்வி குளத்தில் நான் தோன்ற மாட்டேன். ஏனென்றால் இன்னும் சில நாட்களுக்குள் உன்னை எரித்தழிக்கும் ஆணையை பெறப்போகிறேன். இது நாள் வரை உன் வேள்வி குளத்தில் தோன்றி நீ அளித்த அவியும் வேத சொல்லும் பெற்று விண்ணவருக்கும் திசை தெய்வங்களுக்கும் அளித்தவன் நான். அந்த நன்றிக்கடன் இதை உன்னிடம் சொல்லச் செய்கிறது. இனி உன்னிடமிருந்து அவி பெறுவது முறையல்ல. நீயா என்னை எரித்தழிப்பது? ஏன் என்றான் சித்திரசேனன். நான் அல்ல, அணை கட்ட முடியாத ஆற்றல் கொண்ட ஒருவன் உன்னை எரித்தழிப்பதாக வஞ்சனை முறைத்திருக்கிறான் என்றான் கனலோன். யார் அவர்? புடவையாளும் மூவரா? தேவருக்கு தலைவரா? திசை நால்வரா என்றான் கந்தர்வன். இல்லை, இவன் மண்ணில் வாழும் ஒரு அரசன், துவாரகையின் யாதவன் என்றான் அனலோன் திகைப்புடன். அவனுக்கேது அவ்வாற்றல் என்றான் கந்தர்வன். மண்ணில் வாழ்பவருக்கு ஆற்றல் அளிப்பது வேதம். 4 வேதங்களும் கொண்ட மெய்ப்பொருளை ஒற்றை சொல்லென ஆக்கி தன் நாவில் சூடியவன் அவன். அவன் உன்னிடம் போருக்கு எழுந்தால் நீ அரைகணமும் எதிர் நிற்க முடியாது என்று அறிக. நான் என்ன செய்ய வேண்டும் என்று அறியேன். என்ன பிழை செய்தேன் என்றான் சித்திரசேனன். நீ காம மயக்கில் உமிழ்ந்த எச்சில் காலை தவம் செய்ய கை நீட்டிய காலவரின் உள்ளங்கை குழியில் விழுந்தது. அது தன் குலத்தின் மீதான எள்ளலே என்று அவர் எண்ணிக்கொண்டார். அவருடைய ஆராய்ச்சினமே இளைய யாதவனின் வஞ்சினமாக மாறியது என்றான் அக்னி. அது நான் அறியாது செய்த பிழை. அன்று என்னுள் கூடியதென்ன என்று நான் இன்றும் அறியேன். தெரியா பேய் ஒன்று என் சேக்கையை வென்றது என்றே உணர்கிறேன் என்று சித்திரசேனன் சொன்னான். பேய்கள் எழுவது உள்ளமெனும் இருளுக்குள் இருந்தே என்று அனலோன் சொன்னான். நான் செய்ய வேண்டியது என்ன என்று சித்திரசேனன் கேட்டான். இனி நீ செய்வதற்கு ஒன்றுமில்லை என்றே எனக்கு தோன்றுகிறது. உரைத்த வஞ்சினங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி முடித்த ஒருவனின் சொல் இது. அது உரைக்கப்பட்ட போதே அச்செயல் முடிந்துவிட்டதென்று நான் கொண்டேன் என்றான் எரியன். நான் காலவரை அணுகி அவர் கால்களில் பணிந்து பொறுத்தருளும்படி கோருவேன். அவர் ஆணையிடும் அனைத்தையும் செய்து முடிப்பேன். 1000 ஆண்டு காலம் அவர் வேள்விக்கு காவலனாக நின்றிருப்பேன் என்றான் சித்திரசேனன். இவை அனைத்தும் அவர் அவ்வஞ்சினத்தை இளைய யாதவனிடமிருந்து பெறுவதற்கு முன் செய்திருக்க வேண்டியவை. இன்று நீ செய்வதற்கொன்றே உள்ளது. நிகர் வல்லமை கொண்ட பெரிதொருவரிடம் சரணடைக்க அவன் படைக்கலத்தால் காக்கப்படுவாய். நான் 3 தெய்வங்களிடம் செல்வேன். தேவர் கோமகனிடம் செல்வேன் என்றான் சித்திரசேனன். அவர்கள் எவரும் அவ்விளைய யாதவனிடம் நின்று போரிட முடியாது. வேத சொல்லை வல்லமை என்று கொண்ட மானுடன் அவன். வேதக்காட்டை விதை என்றாக்கும் ஊழ் நெறி கொண்டு வந்தவன் என்று எரியன் சொன்னான். தன் எதிர் நிற்பவனிடம் அவனே கருணை கொண்டால் மட்டுமே அவனை தடுக்க முடியும். ஒவ்வொரு அம்புக்கும் ஒரு துளி அருளையும் அவன் எவனுக்கு அளிப்பானோ அவன் மட்டுமே இளைய யாதவன் முன் நிற்க முடியும். யார் அவன்? அவன் மூத்தோனா? நான் பலராமனிடம் சென்று அடிபணிவேன் என்றான் கந்தர்வன்.
இல்லை சுபத்ரையா, வசுதேவனா, அவன் மைந்தர்களா? எவராயினும் இதோ செல்கிறேன். அனலோன் புன்னகைத்து, இல்லை, குருதி என்பது உறவல்ல என்பதை இளைய யாதவனை உணர்ந்து கொண்டிருக்கும் தருணம் இது. அது கடமை மட்டுமே என்று அறிந்ததன் சுமையால் அவன் சித்தம் இருண்டுள்ளது. மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்வின் ஒரு கணத்தில் உணரும் அக்கசந்த உண்மையே பேயுரு கொண்டு அவனை ஆள்கிறது என்று என்றான். பின்பு யார் அவனுடன் எதிர் நிற்கும் ஆற்றல் கொண்டவன் என்றான் சித்திரசேனன். இளைய பாண்டவன், பார்த்தன். ஊழால் இணைக்கப்பட்டவர்கள் அவர்கள். அவர்கள் சொல் கைமாறி பிரிந்து சில நாட்களே ஆகின்றன. இளைய யாதவன் வஞ்சினம் உரைத்ததை இளைய பாண்டவன் அறிவதற்குள்ளாகவே சென்று தாழ் பணிக, அவனிடமிருந்து அடைக்கலம் பெறுக என்றான் அக்னி. இக்கணமே என்று எழுந்தான் கந்தர்வன். அக்னி, அதற்கு நீ செல்வதை விட உன் துணைவி மட்டும் செல்வதே உகந்தது என்று அறிவுறுத்தினான். பார்த்தன் என்றிருப்பது யக்ஷவனத்தில். அவன் தமையன் அழைத்துச் சென்ற அறத்தின் கோல் சூடி அமர்ந்திருக்கிறான். அவனை வெல்ல அறம் என்னும் சொல்லே வழியாகும். உன் துணைவி திருமிகு கோலத்தில் செல்லட்டும். யுதிஷ்டன் கந்தமாதன மலையேறி சென்ற பின்னர் யக்ஷவனத்தின் தனித்த தவக்குடிலில் பாண்டவர் 4 காத்திருந்தனர். அர்ஜுனன் பகலும் இரவும் அங்கிருந்த கூம்புமர காட்டுக்குள் வில்லம்புடன் உலவினான். உள்ளே குவிக்க வெளிக்குறி ஒன்றை தேர்வதே அவன் வழி என்றாகியிருந்தது. விடுபட்ட அம்புடன் எழுந்து பறந்து இலக்கை தொட்டதும் அவன் உள்ளம் ஒரு வட்டத்தை முழுமை செய்தது. முற்றிலும் தனித்தவனாக அலைவதற்கு காடே உரியதென்று அறிந்த விடுதலை அவன் உடலில் திகழ்ந்தது. மாலை சிவந்து விண்முகில்கள் எரிசூடத் தொடங்கிய பொழுதில் விண்ணில் சுழன்று சென்ற இறகு பிசிர் ஒன்றை தன் அம்பில் கோத்து குறி நோக்கி கொண்டிருந்த அர்ஜுனன் பெண் குரல் அழுகை ஒலி கேட்டு வில் தாழ்த்தி திரும்பி பார்த்தான். அங்கே மலர் உதிர்த்து மேடையிட்டு அதன் மேல் நின்றிருந்த மரம் ஒன்றின் அடியில் பொன்னிற உடல் கொண்ட அழகியொருத்தியை கண்டான். மங்கள குரல் எழுப்பி கொண்டிருந்தது. அவள் தலைக்கு மேல் எழுந்த கிளையில் அமர்ந்த பறவை. அவள் தனித்து வந்திருப்பதை உணர்ந்த பின் அருகே வந்து, யார் நீ என்று அவன் கேட்டான். இளமுலைகள் மேல் விழிநீர் வழிய அவள் அவன் முன் வந்து நின்றாள். வீரரே, எடுத்த வீரர் எவராயினும் தங்கள் அம்பின் எல்லைக்குள் அவர் அரசரே என்கின்றன நூல்கள். செல்வதறியாது அழுது கொண்டு இக்காட்டுக்குள் நுழைந்தேன். உங்கள் நானொலி கேட்டு அடைக்கலம் வேண்டி வந்திருக்கிறேன். என் துயருக்கு நீங்களே காப்பு, சொல்க என்றான் அர்ஜுனன். விண்வாழும் கந்தர்வனாகிய சித்திரசேனனின் துணைவி நான். இசையன்று படைக்கலம் ஏதுமில்லாதவன் என் கொழு நான். கருதா பிழை ஒன்றுக்காக எம் கணவனை எரித்து அழிப்பதாக அரசன் ஒருவன் வஞ்சினம் உரைத்திருக்கிறான். அவன் எரிந்தழிவான் என்றால் அச்சிதையிலேயே நானும் அழிவேன். என் மங்கள நானுக்கு நீங்களே காவல், என் கற்பின் மீது ஆணை என்றாள். என்ன பிழை என்று அர்ஜுனன் கேட்டான். காதலின் மயக்கில் அவன் வெற்றிலை சாற்றை உமிழ்ந்தான். அது மண்ணில் நின்றிருந்த முனிவர் ஒருவர் மேல் விழுந்தது. தன் குலம் மீதான இழிவென அவர் அதை கொண்டார் என்றாள் அவள். அர்ஜுனன், அவன் காதலாடுகையில் உடனிருந்த துணைவியார் என்றான். நானே. மங்களமன்றி பிரிதெதையும் சூடாதவள் நான் என்று அவள் சொன்னாள். அவளை ஒரு கணம் நோக்கிய பின், தேவி, உடனிருந்தவர் தாங்கள் என்றால் அவர் அறிந்தொரு அமங்கலம் செய்திருக்க வாய்ப்பில்லை. அக்கருதா பிழைக்காக உங்கள் கொழுநனையவரும் கொன்று அழிக்க நான் ஒப்பேன் என்றான். இளவரசே, புவி தொட்டு அவ்வாணையை எனக்கு அழியுங்கள் என்றாள் சந்தியை. குனிந்து மண் தொட்டு ஆணை என்றான் அர்ஜுனன். அவள் கை கூப்பி உங்கள் வில்லை நம்பி மீள்கிறேன் என்றாள். புன்னகையுடன் விழிநீர் ஒப்பியபடி திரும்பியவளிடம், வஞ்சினம் உரைத்த அரசன் யார் என்றான் அர்ஜுனன். துவாரகையை ஆளும் இளைய யாதவன் என்றாள் சந்தியை. அவரா? ஏன் என்றான் அர்ஜுனன். சந்தியை, சூது சொல் வழியாக அம்முனிவரால் அவரது வஞ்சினம் பெறப்பட்டது என்றாள். அர்ஜுனன், அவ்வண்ணம் எனில் அஞ்ச வேண்டியதில்லை. இப்புவியில் என் சொல்லே இறுதி என எண்ணுபவர் அவர். அவரிடம் உண்மை என்ன என்று நானே உரைக்கிறேன். உங்கள் கணவரை அவ்வஞ்சினத்திலிருந்து விடுதலை செய்கிறேன் என்றான். கிராதம் 10வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.